நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் மற்றும் நரசிம்ம அவதாரம். இந்த 2 அவதாரமே பார்த்தீங்கன்னா அதே ஒரே டைமில் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். 2 சக்தி வாய்ந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக. ஸோ இரண்யகசிபு இரண்யாக்ஷன் அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இது 2 பேர் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக டீமன்ஸ். இதில் இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவியை கிடத்திட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஓஷனில் அடைச்சி வச்சிருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக மகாவதாரம் நரசிம்ம வந்துச்சு, அது கூட பார்த்துருப்பீங்க. வராக அவதாரம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டில் பண்ணி அவனை தூக்கடிச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமாதேவியை காப்பாற்றுவாங்க. அண்ட் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய பேட்டிலாக இருக்கும், ஒரு காஸ்மிக் லெவலில் இருக்கும். ஸோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த பேட்டில். ஸோ வராகர் பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருந்திருப்பார். அதே மாதிரி நரசிம்ம அவதார ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்யகசிபோட வரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இரண்யகசிபு எப்படி வரம் பெற்றார், என்னென்ன வரம் பெற்றார், இரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மனித உருவமும் இல்லாமல் விலங்கு உருவம் இல்லாமல் ஒரு மிக்சடு வேர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் எடுத்துருப்பார். நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான அவதாரம். அவர் கோவப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டமே நடுநடுக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பயங்கர உக்கிரமாக இருப்பார். தேவர்கள் இன்க்ளூடிங் மகாலட்சுமியே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருப்பாங்க, ஏன்னா இவ்வளோ உக்கிரமாக இருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவதாரங்கள் அவ்வளோ உக்கிரம் கிடையாது. நரசிம்ம அவதாரம் பயங்கர உக்கிரமாக இருக்கும். ஸோ இந்த அவதாரம் பயங்கர உக்கிரமாக இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களே பயப்படுவாங்க, சிவசக்தி தவிர்த்து. இந்த 2 அவதாரங்களுமே பயங்கர சக்தி வாய்ந்த அவதாரங்கள்ன்றதுனால இவங்களுமே பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 4 கொடுத்துருக்கேன். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் வடிவம். இந்த நாராயணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் படுத்து ஆதிசேஷனில் படுத்திருப்பார் இல்லையா, இந்த வடிவம் தான். இந்த வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண வடிவம். சொல்லப்போனால் இதுதான் நம்ம விஷ்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வடிவத்தில் இருந்தால் இந்த அவதாரங்கள்லாம் அவர் எடுக்கிறாரு. இந்த வடிவத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இந்த யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர், அதாவது மகாவிஷ்ணு இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணனாகவும், சிவம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபார்மில் இருப்பார். இந்த சங்கர் நாராயணன் 2 பேரும் தான் என்டர் யூனிவர்ஸ்லேயே மெயின் சுப்ரீமாக இருப்பாங்க. அண்ட் இவர் கம்ப்ளீட்டாக ஒரு ஆம்னிபோட்டன்ட் பீயிங்கிறதுனால, ட்ரூ ஆம்னிபோட்டன்ட் பீயிங்கிறதுனால எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், இவரால் வந்து எல்லாமே பண்ண முடியும். மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த யூனிவர்ஸை கிரியேட் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸுக்கு மெயின் சுப்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் இருக்கார். சிவம் சங்கர்னா மகாவிஷ்ணு நாராயணன் ஃபார்மில் இருக்கார். சொல்லப்போனால் இந்த வடிவத்தை நம்ம விஷ்ணு சொல்கிறாங்க. அது சங்கர் வடிவத்தை எப்படி சிவன் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நாராயணன் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 எந்த வடிவம் இருக்குன்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஹானரபிள் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாத சில வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் மற்றும் ஆதிசக்தி. விஸ்வரூபம்னா உங்களுக்கு தான் தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நான் தாண்டா கடவுள்னா என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்த ஒரு ஃபார்ம் தான் அது. டெக்னிக்கலி அது ஒரு ப்ரைமரி ஃபார்ம் கிடையாது, அது ஒரு வடிவம் கிடையாது. அது கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஒரு பரபிரமத்தின் ஒரு அம்சம் சொல்லலாம், பரபிரமத்தின் வடிவம்னு சொல்லலாம். டெக்னிக்கலி வடிவமே கிடையாது, ஒரு ஃபார்மே கிடையாது. இறைவன்னா என்ன, இந்த எல்லா மல்டிவர்ஸனுக்குள்ளே தான் இருக்குது, எல்லா கடவுளும் ஒன்று தான், நாங்கள் தான் பரபிரம்மம், பரமாத்மா, பராசக்தி, பரம்பொருள்ன்றத அந்த காட்டக்கூடிய ஒரு எக்ஸ்பிளைன் தான். ஒரு அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதுக்காக அந்த ஒரு ஃபார்ம். அது டெக்னிக்கலி அது வந்து ஒரு ஃபார்மே கிடையாது, அதனால் வந்து பார்த்தா லிஸ்ட்டில் சேர்க்கல. அது நம்ம ஒரு அல்டிமேட் ஃபார்ம்னு சொல்லலாம். பட் அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கடவுளுமே எடுக்க முடியும். இப்போ ஆதி பராசக்தியால் அந்த மாதிரி ஃபார்ம் எடுக்க முடியும். எல்லா கடவுளுமே தனக்குள்ள தான் இருக்குது, எல்லா மல்டிவர்ஸுமே தனக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். சிவமால அப்படி ஒரு ஃபார்ம் எடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது விஷ்ணு பகவானோட பிரைமரி ஃபார்ம் கிடையாது, இது கடவுள்லாம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசக்தி. ஆதிசக்தின்றது விஷ்ணு பகவானுடைய ஃபீமேல் ஃபார்ம், அதாவது சக்தி அம்மன் சொல்கிறோம் இல்லையா, அம்பிகை. இது வந்து மகாவிஷ்ணுடைய பெண் வடிவம். சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி என்பது சிவமுடைய இடது பகுதி, அதே சிவமுடைய இடது பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, ஓகேவா. பட் இது 2 பேருமே அவங்க 2 பேருமே ஒரே பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது சைவ சமயம். அதே மாதிரி சக்தி சமயம் என்ன சொல்லுதுன்னா, மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசக்தியோடைய மேல் வேர்ஷன், அதாவது சக்தியோடைய மேல் வேர்ஷன் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி சக்தியிசம் சொல்லுது. அண்ட் வைணவம் என்ன சொல்லுதுன்னா, மகாவிஷ்ணுவோடைய ஃபீமேல் வேர்ஷன் தான் சக்தி அப்படின்னு சொல்லுது. பட் எப்படி பார்த்தாலும் சைவமாக இருக்கட்டும், இல்லை வைணவமாக இருக்கட்டும், இல்லை சக்தி சமயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஷ்ணுவும் சக்தியும் ஒன்று தான். விஷ்ணுடைய மேல் ஃபார்ம் தான் சக்தி, விஷ்ணுடைய ஃபீமேல் ஃபார்ம் தான் சக்தி, சக்தியோடைய மேல் ஃபார்ம் தான் விஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. சில ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே கூற்றுப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை சிவமுடைய மனைவியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது சில சித்தர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா தலைவி அப்படின்னும் சிவனை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் மகாவிஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய மனைவியாக கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அதாவது அந்த இடத்துல அவங்க மகாவிஷ்ணுன்றது சக்தியோடைய மேல் வெர்ஷன் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. ஸோ நம்ம இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கையாக பார்த்தாலும் டெக்னிக்கலி இவங்க 2 பேருமே ஒரே பீங் தான், எல்லா காலம் ஒரே பீங் தான். பட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, விஷ்ணுவுடைய வந்து பார்த்தீங்கன்னா உக்ரமான வடிவம் பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர், சக்திக்கு கால் இருக்குது. அண்ட் நரசிம்மர் ஃபார்ம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சக்திக்குமே சிம்ம ஃபார்ம் இருக்குது. இங்கே வராகர்னா அங்கே வராகி அவதாரம் எடுத்துருப்பாங்க, இங்கே நாராயணனா அவங்க நாராயணி. 2 பேருடைய அவதாரங்களும் சரி, 2 பேருடைய பர்சனாலிட்டியுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இன்னும் கிளியர் சொல்லணும் அப்படின்னா
சிவபெருமானும் பிரம்மதேவனும் வரம் கொடுப்பாரு. அந்த வரம் கொடுக்கப்பட்டவங்களை தண்டிக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சக்தி தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் பர்சனாலிட்டியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல இவங்க பேசுகிற விதங்களும் இவங்க செய்யக்கூடிய செயல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே பீங் தான். இன்னும் இவங்க கிளியராக சொல்லணும் அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய பெண் அவதாரமாக இருக்கக்கூடிய மோகினி சிவபெருமான ஒரு அவதாரம், அதாவது சிவபெருமான ஒரு மோகினி மாதிரி அவதாரம் எடுத்திருப்பாரு ஹேண்ட்ஸமாக. அந்த வடிவத்துக்கு தான் மனைவியாக கன்சிடர் பண்ணப்படுது. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் நம்ம ஐயப்பன் பேர் தான் சொல்லப்படுது. டெக்னிக்கலி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகினி வந்து சக்தி அம்சம், சக்தியோட ஒரு பெண் வடிவமாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனால தான் அது வந்து சிவனுக்கு மனைவியாக கன்சிடர் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. அதாவது மகாவிஷ்ணுவோட பெண் வடிவம் சிவனுக்கு மனைவி அப்படின்னா சக்தி, அதாவது சிவனுடைய மனைவி சக்தியும் மகாவிஷ்ணுவும் ஒரே கடவுள் தான், ஒரே பீயிங் தான். ஸோ டெக்னிக்கலி விஷ்ணு பகவானோட வடிவம் எடுத்துக்கும் போது சக்தியுமே விஷ்ணுவோடைய ஒரு பெண் வடிவமாக இருக்கிறதுனால அவங்களுமே கன்சிடர் ஆவாங்க. பட் இன்றைக்கி அவங்க நம்ம ஒரு தனி கடவுள், அவங்க ஒரு சுப்ரீம் பீங்கிறதுனால அவங்களுமே ஒரு தனி சுப்ரீம் பீங்காக இருக்கின்றதுனால அவங்கள விஷ்ணு பகவான் லிஸ்ட் நான் சேர்க்கல. டெக்னிக்கலி எங்கள் சகோதரியாகவும் பார்க்கலாம், இல்லை அவருடைய ஃபீமேல் வேர்ஷனாகவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி நாராயணன். ஆதி நாராயணன் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் மல்டிவர்ஸுக்கும் பியாண்ட், மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டு சொல்லப்போனால் அந்த மல்டிவர்ஸை கிரியேட் பண்ணுறதே அந்த ஆதி நாராயணன் ஃபார்மில் தான். அந்த வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு காட்டிலேருந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தை படைப்பார். ஸோ அவரோட மூச்சு காட்டிலேருந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டுகிட்டே இருக்கும். அவர் எப்போவுமே நித்திரை, அதாவது தூக்க நிலையில் தான் இருப்பார். ஸோ அவர் வந்து பேச மாட்டார், இல்லை எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டார், அப்படியே படுத்திருப்பார். படுத்திருக்கும் போது அவர் மூச்சு காட்டிலிருந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வடிவம் இது. ஸோ ஆதி நாராயண வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி புருஷ் வடிவம். டெக்னிக்கலி வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட்டு நினச்சேன்னா ஆதி நாராயண வடிவமும் ஆதி புருஷும் கிட்டத்தட்ட ஒரே வடிவம் நினச்சேன். ஆனால் சில இடத்துல சொல்கிறாங்கன்னா இல்லை, ஆதி நாராயண வடிவத்துக்கு முன்னாடி இந்த ஆதி புருஷ் தான் ஃபஸ்ட்டு, த பிகினிங். அதாவது அந்த பரபிரமம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபார்ம் தான் அச்சீவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பரபிரமத்துக்கு நிறைய பேர் உண்டு. பரபிரமத்தை தான் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம், பரபிரமத்தை தான் ஆதி பராசக்தின்னு சொல்கிறோம், பரபிரமத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்கிறோம். ஸோ அந்த பரபிரமன்றது ஒன்று தான். விஷ்ணுவுடைய வடிவங்களில் இந்த ஆதி புருஷ் தான் பயங்கர சுப்பீரியரான ஒரு வடிவம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல சொல்லப்படுது. இந்த ஆதி புருஷ் ஃபார்ம் தான் வந்து ஃபஸ்ட்டு பரபிரம்மம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்மாக எடுத்த பரபிரம்ம வெளியில் காட்டின ஒரு ஃபார்ம்னா இந்த ஆதி புருஷ் ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. சில இடங்கள் அதாவது சிவம், சதாசிவமும் சரி, இல்லை ஆதிசக்தியும் சரி, ஆதி பராசக்தியும் சரி, அது ஃபார்மாக வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்மாக தான் பரபிரம்மம் ஃபஸ்ட்டு எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல இல்லைங்க, சதாசிவம்ன்றது ஃபஸ்ட்டு அப்படியே இருந்துச்சு, சதாசிவமோட பாதி ஆதி பராசக்தி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிரியேஷன் பண்ணுறதுக்காக கிரியேஷன் பண்ணுன்றதுக்காக இந்த ஆதி புருஷன் ஒரு ஃபார்ம் வருது, ஆதி புருஷன் வருது. அதாவது இந்த வடிவம் இருக்கு இல்லையா, இது சில இடங்களில் வடிவம் சொல்லுவாங்க, சில இடங்களில் வடிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டர். பேசிக்காக சொல்கிறோம் அப்படின்னா மகாவிஷ்ணு எடுத்த வடிவங்களில் இதுதான் பிகினிங், அதாவது ஃபஸ்ட்டு. டெக்னிக்கலி ஃபஸ்ட்டு ஃபார்ம் இதுதான் பிகினிங், எல்லாத்துக்கும் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு கிடைச்ச டீட்டெயிலை வச்சு, நான் படித்ததை வச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்தந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு, அதாவது ஆதி புருஷ் வந்து ஆதி நாராயணோட ஃபஸ்ட்டுன்னு சொல்லி மேக் பண்ணியிருக்கேன். சில நண்பர்கிட்டையும் கேட்டால் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதான் மேக் பண்ணிருக்கேன்றதுனால சில குளறுபடி இருந்தால் அதை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட ஒப்பீனியன் தான், ஓகேவா? பிகாஸ் இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் சிவபெருமான் லிஸ்ட் எடுத்துடலாம். டெக்னிக்கலி சிவபெருமானோட வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அவதாரங்கள் அதிகம். ஆனால் விஷ்ணுடைய அவதாரங்களை வடிவம் கணக்கெடுக்கிறதுனால லிஸ்ட்டு படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிவனுக்கு எடுத்துட முடியும், அதேமாதிரி அம்மனுக்கு எடுக்கிறதும் கஷ்டம் தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அம்மனை கூட எடுத்துடலாம், ஒரு கரெக்டாக எடுத்துட முடியும். பட் விஷ்ணு பகவான் எடுக்கும்போது கொஞ்சம் குழப்படி ஆகுது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் மன்னிச்சிருங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான், ஓகேவா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.